ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஈஸ்டர்ல அதுவும் மட்டக்களப்புல தோல்வி அடைஞ்ச காரணத்தினாலயா அங்க ரொம்ப குறைவாவே அபிவிருத்தி விஷயங்கள கவனம் செலுத்தப்படுகிறதோ தெரியல. இது ஒரு வகையான பழிவாங்கலா இருக்குமோன்னு நினைக்க தோணுது. இதுவரைக்கும் இலங்கையில வந்த அரசாங்கங்கள் எல்லாமே அபிவிருத்தி விஷயங்கள்ல வடக்கையும் கிழக்கையும் மலையும் மடுவுமாய் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வடக்குல ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய பல அபிவிருத்திகள் இன்னும் கிழக்குல வராமல் இருக்கிறப்போ இப்ப வந்திருக்கிற அரசாங்கமும் வடக்கினுடைய அபிவிருத்தி விஷயங்கள்ல தான் கவனம் செலுத்துறது இன்னும் கிழக்கு மாகாணம் ஒதுக்கப்படுகுதான்னு நினைக்க தோணுது. ஏன்னா அங்க ஆல்ரெடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிறப்போ ஜப்னால அடுத்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதே நேரத்தில் ஏர்போர்ட் வந்தாச்சு, இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வரப்போகுது. வடமாகாணத்தில் வவுனியால பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அதே மாகாணத்துக்கு இப்போ அடுத்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வருது. ஆனால் ஈஸ்டர்ன் மக்கள் தங்களோட பாஸ்போர்ட் வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஒன்று கொழும்புக்கு போகணும், இல்லைன்னா வவுனியாவுக்கு போகணும், அடுத்தது ஜப்னாக்கு போக வேண்டி வரும். வடமாகாணத்திலிருந்து கொழும்புக்கு போகிறது எப்படி தூரமோ அது மாதிரி தான் ஈஸ்டர்ன்லேருந்து போகிறது. இங்கே நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்கல, எங்களோட மாகாணத்துக்கு சரி ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அமைச்சு தந்தால் நிறைய மக்கள் கொழும்புக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஈஸ்டர்னில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் தான் பெட்டிக்குலோவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட். இங்கே புதுசாலாம் ஏர்போர்ட் அமைக்க தேவையில்லை, ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு ஏர்போர்ட் இருக்குன்னு காட்டிட்டு வர்றதுக்கு மட்டும்தான். இங்கே ஏர்போர்ட்டுங்கிறது தேவையில்லை, அதுக்குரிய தேவையெல்லாம் இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மட்டக்களப்பு அம்பாறுலேருந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு போகிறாங்க. இங்கேருந்து கொழும்புக்கு போய் கொழும்புல இருந்தால் இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதை குறைஞ்சது சர்வதேச விமான நிலையமாக மாற்றலை அப்படி இல்லைன்னா குறைஞ்சது இங்கேருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாட்டு அபிவிருத்திங்கிறது ஒரு பிரதேசத்தை 2 பிரதேசத்தை மட்டும் அபிவிருத்தி செய்கிறது இல்லை, பறந்துபட்டதாக அது இருக்கணும். ஸோ ஈஸ்டர்னுக்கு எப்படி பல அபிவிருத்தி விஷயங்கள் சம்பந்தமாக பேசப்படுகிறதோ அதில் இந்த ஏர்போர்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சம்பந்தமாக கட்டாயம் பேசப்படணும். மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மாவட்ட மக்களும் புத்தி சாதுரியமாக சிந்திக்க தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு தேவை நமக்கு இருக்குங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதே மாதிரி எல்லா மக்களும் யோசிச்சா நிச்சயம் இது நடக்கும். இது தேவையில்லாத ஒரு விஷயமும் இல்லை, நடக்காத ஒரு விஷயமும் இல்லை. நாம் எல்லாரும் நினைச்சா நிச்சயம் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.